அன்பானவர்களே, பிலிப்பியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது பாடுகளுக்கு மத்தியிலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு, விசுவாசம் வந்துவிட்டால் போதும், நிச்சயம் நம்மால் சந்தோஷமாயிருக்க முடியும். பவுலுடைய வாழ்விலே சிறையின் அனுபவம் இருந்தது, குறைவின் அனுபவம் இருந்தது. ஒரு பக்கம் சிறை வாழ்வு, இன்னொரு பக்கம் குறை, தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமை. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் புரியும். 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். பவுல் அழகாய் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் அவர் என்ன சொல்லுகிறார்? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், ஜெபம் செய்யுங்கள். கவனியுங்க, இந்த குணங்கள் நம் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். அது மட்டுமல்ல, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். 11ஆம் வசனத்தில் என்னால் எல்லா நிலைகளிலும் வாழ முடியும் என்று அவர் அறிக்கை செய்கிறார். சிலரெல்லாம் பணம் இருந்தால் மட்டுமே சிரிப்பு வரும். ஆமாம், பணம் இருந்துட்டால் சிரிப்பும் சந்தோஷமும் ஜோக்கும் டான்ஸும். ஆமாம், அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னாவே பணம் இல்லை, கையில் காசு இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு போலியான ஒரு வாழ்க்கை. பணத்தை எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்க முடியாது. சிலருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதாது. புரிந்து கொள்ளுங்கள், மனரம்யமான வாழ்க்கை, மனரம்யம், எல்லா நிலைகளிலும் மனரம்யம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அந்த மனரம்யமான மனிதர்களை ஆண்டவர் கவனிக்கிறார், கண்காணிக்கிறார், நேசிக்கிறார். போதும் என்ற ஒரு உணர்வு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறவைகள் போதும் என்ற எண்ணங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த நாள் ஒரு நல்ல நாள், இனிய நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போதுமென்ற மனநிலைமையோடு கூடிய தேவ பக்தி, அது மிகுந்த ஆதாயம் என்று எண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. சந்தோஷமாயிருங்கள். ஆமென்.